ஸோ இசட் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. இசட்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், டு ஃபைண்ட் ஆங்கிள் கிளியரன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா. ஆங்கிள் கிளியரன்ஸ்னால் சி. சொல்யூஷன் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனால் தான் நமக்கு முடியும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சியோட மதிப்பு வேணும்னா சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த சியோட யூசேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மியூ ஃபார்முலாவில் இருக்கும் சரிங்களா. சியோட யூசேஜ் எங்கே இருக்கு பார்த்தோன்னா மியூ நமக்கு தெரியாது ஓகேங்களா. அந்த மியூ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹச்ஜி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த மியூவோட வேல்யூ எங்கே யூஸ் பண்ணுறோம்னா ஹச்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படும். அப்போது ஹச்ஜி அதை வச்சு மியூ கண்டுபிடிக்கும். மியூ வாலியை முடிச்சுட்டு அது மூலயமா ஒரு பெரிய குற்றவாளி அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி தான். ஸோ சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மூலயமா வச்சு நம்ம தேவையான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா பேரிங் ப்ரெஷர். பேரிங் ப்ரெஷர் ஃபார்முலா பார்த்தோன்னா W/L × D. W/L × D. சரிங்களா. W லோடு, L லென்த்து, D டயமீட்டர். ஸோ எல்லா டேட்டாஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. 900 W லோடு வந்து 900 ஓகேங்களா. லென்த் வந்து 30, டயமீட்டர் 15. எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட்டர் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா 2 kg ஃபோர்ஸ் per centimeter square. 2 kg ஃபோர்ஸ் per centimeter square நமக்கு கிடைக்குது சரிங்களா. ஸோ கால்குலேட்டரில் பொறுமையாக போடு, இதை ஒரு ப்ராக்கெட்டில் போடு, டிவைட் சிம்பிள் போட்டு மறுபடியும் ரெண்டையும் ப்ராக்கெட்டில் போட்டேன்னா ஈக்குவல் ஆன்சர் கிடைச்சிடும் சரியா. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2 ஃபார்முலா by/dn divided by 100. by/dn divided by 100 ஓகேவா. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா by × d × n × divided by 100. ஸோ எல்லா டேட்டாஸும் நமக்கு தெரியும். d டயமீட்டர், n ஸ்பீடு ஓகேங்களா. 1200 RPM கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறோம் ப்ராக்கெட்டில் போட்டு டிவைட் சிம்பிள் போட்டு 100ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தோன்னா 565.48 m/min. 565.48 m/min. ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் வந்து ஹச்ஜி சரிங்களா. ஹச்ஜி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது ஹச்ஜியில் மியூவோட மதிப்பு இருக்கிறதால ஸோ அதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். அப்போது மியூ ஈக்குவல் டு மியூ மட்டும் வச்சுட்டு மீதி ரெண்டையும் அந்த பக்கம் கொண்டு போயாச்சு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ பண்ணும்போது ஹச்ஜி மியூ ஈக்குவல் டு ஹச்ஜி டிவைடட் பை WV. Wவும் நம்ம கொடுத்தாங்க, வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 36,000 ஒரு ப்ராக்கெட் கொடுங்க, டிவைடட் சிம்பிள் போட்டு இது ஒன்றா போடுங்க. போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மியூவோட மதிப்பு பார்த்தோன்னா 0.0707. மியூவோட மதிப்பு எப்பயுமே நமக்கு 0.0 தான் வரும். 0.0 அப்புறம் புள்ளி வச்சு தான் வரும் சரிங்களா. ஸோ 1 அப்படின்னு நார்மல் நம்பரில் வந்தது அப்படின்னா அது தப்பு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்தது வேல்யூ 1, 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நம்ம செஞ்சது தப்பு, அதை திருத்திக்கணும் சரியா. ஸோ மியூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மியூ வச்சு சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மியூவோட ஃபார்முலா என்ன பார்த்தோன்னா 33.25 divided by 10 into d/c plus k ஓகேவா. இதுதான் நம்ம ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. தெரியாதவங்க டேட்டா புக்கில் இருக்கும் ஓகேவா, பார்த்துக்கோங்க. இதில் இசட்டோட மதிப்பு நமக்கு தெரியும், என்னோட மதிப்பும் தெரியும் சரிங்களா. பேரிங் ப்ரெஷரும் தெரியும், டியும் தெரியும். தெரியாத மதிப்பு சியும் கேவும் தான். சியும் கேவும் தான் நமக்கு தெரியும் ஓகேவா. அப்போது கேவோட மதிப்பு என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேவோட மதிப்பை அசியூம் பண்ணிக்கலாம். கேவோட மதிப்பு எவ்வளோ பார்த்தோன்னா 0.002ன்னு என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம் சரியா. அப்போது சிஓ மட்டும் நமக்கு தெரியாது, சியை தான் கண்டுபிடிக்க வேண்டியது சரியா. இப்போ எல்லா டேட்டாஸையும் எல்லா வேல்யூஸும் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். மியூவோட மதிப்பு 0.0707. 33 equal to 33.25 divided by 10 into ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இசட்டோட மதிப்பு 18 centipoise போட்டாச்சு. என்னோட மதிப்பு 1200 RPM இதை போட்டுக்கோங்க. இன்ட்டு போட்டு டியோட மதிப்பு 15 சென்டிமீட்டர், சி தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் கேவோட மதிப்பு 0.02 போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணலாம், மேலே இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா. 33 ப்ராக்கெட் போட்டு 33.25 சரிங்களா.
மல்டிப்ளை பண்ணி இந்த 10 power 10 into 2 ஆல டிவைடட் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 5.3865 into 10 power minus 4. மேலே இருக்கிறதா மல்டிப்ளை பண்ணி இந்த 10 power 10 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு 5.3865 into 10 power minus 4 divided by c bracket போட்டு plus k அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அது அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்ச் இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த ப்ளஸ்ஸை இங்கே கொண்டு வரும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும். ப்ளஸ்ஸுங்கிறத ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா மைனஸில் மாறிடும். ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் இங்கே வரும்போது மைனஸில் மாறிடும். ஸோ அப்போ 0.0707 0.002 மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தோம்னா 0.0687. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய மதிப்பு 0.0687 நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த டேட்டாஸ் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்து சொல்லி பார்த்தோம்னா சி எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கணும். சி அப்போ இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளையாக மாறிடுது, இது இருக்க மல்டிப்ளிகேஷன் அது டிவிஷனாக மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே போய் சி ஈக்குவல் டு 5.3865 into 10 power minus 4 divided by 0.0687. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் போட்டு டிவிஷன் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு 7.89 into 10 power minus 3. ஓகேங்களா? யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், சென்டிமீட்டர். 7.89 into 10 power minus 3 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ சியோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோ. ஸோ உதாரணத்துக்கு சில என்ன பண்ணலாம், இசட் எப்படி வேறு ஏதாவது ஒரு வி வெலாசிட்டி எப்படி அப்படின்னு நமக்கு கேட்கலாம். ஸோ இதை தான் பேசிக் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீ எல்லாத்தையுமே டிசைன் பண்ணலாம். இந்த சம்மில் டயாமீட்டர் கிளியரன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. போர்டு எக்ஸாமில் இந்த சம்ம கூட கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், 15 மார்க்ஸ் கேட்கலாம். போர்டு எக்ஸாமில் ஒவ்வொரு சம்மும் 15 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்க. கால் பண்ண வேண்டிய டைம் எப்போனாலும் கால் பண்ண சொல்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே 1 மணிக்கெலாம் டிஸ்டர்ப் பண்ணாது. அதே மாதிரி ஏர்லி மணிக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. நைட் 10 மணிக்குள்ளே கேட்டு ஏர்லி மார்னிங் ஒரு காலையில் 7 மணிக்கு மேலே நீங்கள் எப்போனாலும் கேளு. ஓகேவா? இன்னும் புக்கு நோட்டு வாங்காத நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செய்து புக்கு நோட்டு வாங்க. போர்டு எக்ஸாம் வந்து சர்க்குலர் மேலே சர்க்குலர் வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம் வைக்க சொல்லி வந்துருக்கு. உங்களுக்கு அதுலேருந்து மார்க்கை வந்து என்ன பண்ண சொல்லுங்கன்னா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 25 மார்க் போர்டு எக்ஸாமுக்கு. ஸோ தயவு செய்து இன்னும் 28 பேர் உள்ளே வரலாம். அவங்களாம் உள்ளே ஆன்சர் பேப்பர் சப்மிட் பண்ணாங்க. சீக்கிரம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணி உங்க புக் நோட்டு வாங்க. ஃபீஸ் கட்டி புக் நோட்டு வாங்க. நேரத்தில் வந்தீங்கன்னா எங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது. வந்து சேரும். ஓகேவா? தேங்க்யூ.